ராதை மனதில் என்ன ரகசியமோ கன்றெண்டும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. எப்பா எப்பவும் ஃப்ரீயா ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு இருந்து இந்த மாதிரி சேலையை கட்டுறது கொஞ்சம் கசகசம் தான் இருக்கு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு மழையை தாண்டினாலும் ஒன்றும் தெரியல, ஆனா இந்த சேலையை கட்டிக்கிட்டு சின்ன காவா கூட தாண்ட முடியலையே. இந்த மாதிரி மரத்துக்கடியில சாமியார் வந்திருக்கான்னு சொல்லி ஊருக்குள்ள நான் தானே போஸ்ட் அடிச்சு விட்டேன். இன்னும் ஒருத்தர் இந்த போஸ்ட்டை பார்க்கலையோ, என்ன தேடி வர காணோம். எப்பா 10 காசு கூட பார்க்கலாம்னு நினைச்சு ஒரு வேஷத்தை போட்டது தப்பா போச்சு. எம்புட்டு நேரம் தான் இப்படியே நிக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு நாள் சாமியார் வேஷம் போட்டதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. சாமியார்லாம் எப்படி டெய்லி சாமியார் வேஷம் போடுறாங்கன்னு தெரியலையே. ராணிகா நில்லுங்க நில்லுங்க, ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? சீக்கிரம் வாடி. என்னக்கா இது இம்புட்டு அவசரமா போறீங்க? நம்ம என்ன மாமியாரை பார்க்க வாடி போறோம், வீட்டுல அது பாட்டுல கிடக்குறதுக்கு. பின்ன நம்ம பார்க்க போறதே சாமியாரடி. கூட்டம் கூடி போயிரும், சீக்கிரம் போனாதான் ஏதாவது வரங்கிறோம் கயிறு கீறு கொடுத்தா வாங்கிட்டு வரலாம்ல. அப்ப சரி ராணியக்கா, சீக்கிரமே நடப்போம். ஆமா, இந்த சாமியாரம்மா எங்க இருந்து வந்திருக்காங்களாக்கா? இமயமலையில இருந்து வந்திருக்காங்களாண்டி. ஓ அப்படியாக்கா. எப்பா ஒரு வழியா கூட்டம் கூடு முன்னாடி வந்தாச்சு. பாத்துக்கா, ஆத்துக்குள்ள தவறி விழுந்துடாதீங்க. 2 இளிச்ச வாய்க்க வராளுங்க, இன்னைக்கு இவளுகளை சிக்க வச்சிட வேண்டியதான். ஏண்டி இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேடி. ஆமாக்கா, எனக்கு இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ கெட்டப் சேஞ்ச் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடாளுங்க. இது நம்ம சின்ன பொண்ணுடி. இவ ஏன்க்கா இப்படி நிக்கிறா? ஏண்டி சின்ன பொண்ணு, நாங்கலாம் சாமியார் பார்க்க போற வாரியாடி. ஐய ராணி, சின்ன பொண்ணுன்னு சொல்லாத, நம்ம பார்க்க வந்த சாமியாரே இதுதான். என்னடி சின்ன பொண்ணு எப்ப சாமியாரானா? என்னடி நீ சாமியார்ன்ற அவ பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? அதான்க்கா ஒண்ணும் புரியல. வாங்க குழந்தைங்களே வாங்க. அடியே வளர்ந்து கேட்டவள, என்ன பார்த்தா உனக்கு குழந்தை மாதிரியாட்டி தெரியுது? நான் 2 குழந்தைக்கு அம்மாடி. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் எனக்கு குழந்தைகளே. என்ன இவ ஒரு மார்க்கமா பேசுறா? ஏ சாமியார் அப்படிதாண்டி பேசுவாங்க, நீங்க வேற. சின்ன பொண்ணு எதுக்கு இந்த கெட்டப்பு? எது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போறியா? என்ன ராணி திரும்ப திரும்ப அவளை பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம பார்க்க வந்த சாமியார் இவதான் இப்ப சாமியார் ஆயிருக்கா தெரியுமா? என்ன சொல்றீங்க ரேந்தாரக்கா? சின்ன பொண்ணுதான் அப்ப உண்மையிலே சாமியாரா? நம்ப முடியவில்லை. வில்லை வில்லை வில்லையா இருந்தாலும் தெரியாது, சாக்லேட்டா இருந்தாலும் தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த சாமியார் சின்ன பொண்ணுதான். ஆமா சின்ன பொண்ணு, நீ எப்ப சாமியாரான? ஞானம் பிறந்ததால் நான் சாமியார் ஆனேன். பக்கத்து வீட்டுல நேத்து ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு தான் ஞானம்னு பேர் வச்சாங்க. ஓ, அந்த ஞானம் பிறந்தனாலதான் நீ சாமியார் ஆயிட்டியா? ஐயோ சாமியார் ஆனாலும் உங்கள் சகலகல வேலையை நிறுத்த மாட்டீர்கள் போல. அப்பனா நீ என்னதாண்டி சொல்ல வர? ஞானம், முக்தி, பக்தி எல்லாம் அதிகமானதால் நான் சாமியார் ஆனேன். ஞானம் அதிகமாயிடுச்சு சரி, முக்தி அதிகமாயிடுச்சு சரி, புத்தி மட்டும் ஏண்டி உனக்கு வளரவே இல்ல? குழந்தாய், தற்போது நான் சாமியாராக இருப்பதால் என்னை பார்த்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீதான் சாமியார் ஆயிட்டல்ல, இப்படி பேசினா உனக்கு தான் கோவம் வராது. சாமியாருக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதுல்ல. இருங்க, இந்த சாமியார் வேஷத்தை கழிச்சிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன பாடுபடுத்துறேன்னு பாருங்க. சாமியார் அம்மா, நீங்க எப்படி சாமியார் ஆனீங்க? அந்த கதையை முதல்ல சொல்லுங்களேன். இது ஒரு நல்ல கேள்வி. நான் ஒரு நாள் புளிய மரத்துக்கு அடியில் புஷ்பா மடியில. நீ மட்டும் தான் சொல்லுவியா? நானும் சொல்வேண்டி. ஆலமரத்து அடியிலே அமுதா மடியிலே. நான் கூட சொல்லுவேனே, வாழமரத்து அடியினிலே வனஜா மடியினிலே. ஐயோ என் கதையை கூற சொன்னால் நீங்கள் காமெடி கதையை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். சரி நீ சொல்லிட்டி எப்படி சாமியார் ஆனேன்னு. புளிய மரத்து அடியில உட்கார்ந்து நான் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். சின்ன பொண்ணே, ரொம்ப சிந்திச்சா தூங்கி இருப்பியே. சரியா சொன்னடி, 10 நிமிஷம் ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்தானா இவ தூங்கியே விழுந்துருவாட்டி. என் கதையை கேட்பதாக சொல்லிவிட்டு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரே ராணி, அவ என்னதான் சொல்ல வரான்னு பாப்போம். சொல்லுங்க சாமியாரே, சொல்லுங்க உங்க கதையை கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க சாமியாரே, சொல்லுங்க உங்க கதையை கொஞ்சம் சொல்லுங்க. புளிய மரத்து அடியில் உட்கார்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் போது திடீரென்று என் தலையில் ஒன்று விழுந்தது. பார்த்தால் ஒரு புளியம்பழம். நல்ல கதையா இருக்கே இது. புளிய மரத்து அடியில இருந்து பழம் விழுந்தா புளியம்பழம் தான் விழும், பின்ன வேப்பம்பழமா விழும்? லாஜிக்கலா நல்லா தான் பேசுற, பட் டைமிங் எனக்கு மிஸ் ஆகுதுடி. ஓகே நீ சொல்லு. புளியம்பழம் விழுந்ததுதான் எனக்கு ஞானம் பிறக்க காரணம். ஓகே, பொட்டுன்னு விழுந்த புளியம்பழத்தால டக்குன்னு வந்துச்சு ஞானம்ன்ற, அப்படித்தானே?
அப்படிதான் அப்படிதான். புத்தர் போதி மரத்துக்கு அடியில இருந்த மாதிரி நீ ஒரு புளிய மரத்துக்கு அடியில இருந்திருக்க, அப்படித்தானே டி? அப்படித்தான் குழந்தாய், அப்படித்தான். என்ன பொண்ணு, நீதான் இப்ப சாமியார் ஆயிட்டியே, உன்னால எங்களுக்கு ஒரு நல்லது கில்லது நடந்தா நல்லது தானே? ஆமா, நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி ஏதாவது மந்திரம் தெரிஞ்சா சொல்லேன். ஆமா ஆமா, எங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி செஞ்சு கூட. மந்திரக்காரி, ஏன் மந்திரக்காரி? நான் சாமியாரே தான் தவிர பில்லி சூனியம் வைப்பவள் கிடையாது. அதனால் உங்களுக்கு சில மாந்திரீக விஷயங்களை சொல்லித் தருகிறேன். சொல்லிட்டு சொல்லு. என் எடுத்த வீட்டுக்காரி எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா காரி காரி துப்புராட்டி, அவ என்ன பார்த்தோன்னே அவ வாயும் கையும் இழுத்துக்கிட்டு போகணும். அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருந்தா என்கிட்ட குடுடி. ஓ, பக்கத்து வீட்டுக்காரிக்கு பில்லி சூனியம் வைக்க வேண்டுமோ? பின்ன அவ காலங்கையும் இழுத்துட்டு போகணும்னா சாமியார் தான் ஏதாவது செஞ்சு தருவாங்க. சரி குழந்தாய், நீ நினைத்தது போல் நடக்க வேண்டும் என்றால் பக்கத்து வீட்டுக்காரி அல்ல, எதிர்த்த வீட்டுக்காரி, ஆப்போசிட் வீட்டுக்காரி, அந்த வீட்டுக்காரி, எந்த வீட்டுக்காரி ஏன் உன் வீட்டுக்காரா இருந்தா கூட உன்கிட்ட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மந்திர பொருள் என்கிட்ட இருக்கு. பட் கொஞ்சம் செலவாகுமே. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? பக்கத்து வீட்டுக்காரி என்ன பார்த்தா எச்சி துப்ப மாட்டான்னா கண்டிப்பா எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் அதை வாங்கி ஒரு கை பார்த்துறேன். குழந்தாய், அது கையை வைத்து பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல, ஒரு விரலை வைத்து பார்த்தாலே போதும். என்னடி சொல்ற? ஒண்ணு விளங்கலையே. உனக்கு இருக்கும் அறிவுக்கு ஆம்பிட்டு தான் விளங்கும். ராணி அக்கா, உங்களிடம் கூறுகிறேன். சரிடி, எம்புட்டு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல, ஐட்டத்தை வெளியில எடு. எடுத்துட்டா போச்சு. இதோ என்கிட்ட பல கலர்கள்ல மோதிரம் இருக்கு. இதுல நீங்க கேட்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காருக்கு பக்கவாதம் வரணும்னா இந்த சிகப்பு கல் மோதிரத்தை தான் போடணும். ஓ, சிகப்பு கல் மோதிரத்தை போட்டா பக்கத்து வீட்டுக்காரி என் பக்கமே திரும்ப மாட்டாதானே? அதே தானுக்கா. ஆனா சின்ன பொண்ணு, இதுல நிறைய சிவப்புகள் இருக்கு, எந்த சிவப்புகள் எடுக்கிறது? சிகப்பை காட்டினால் நின்று விடும். பக்கத்து வீட்டுக்காரியோட கோவம் நிக்கணும்னா நீங்க இந்த சிவப்பு கல் மோதிரத்தை போடணும். இதுல ஒரு கல் இருக்கு, அப்போ ஒரே ஒரு பக்கத்து வீட்டுக்காரி உங்க பக்கம் நெருங்கவே மாட்டா. நீ சொல்றது சரிதான் சின்ன பொண்ணு, ஆனா எனக்கு பக்கத்து வீட்டுக்காரி எவ்வளவுமே பிடிக்காது. அப்ப என்ன பண்றது? இது 5 இதழ் கொண்ட சிவப்பு கல். இதில் 5 வீட்டுக்காரி பக்கத்தில் நெருங்க மாட்டா. என் வீட்டு பக்கத்துல 7-8 வீட்டுக்காரி இருக்காளுவ, எவ்வளவுமே எனக்கு பிடிக்காது. இதான் அதிகபட்ச சிவப்பு கல் வச்ச மோதிரம். இதை நீங்க போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வீட்டுக்காரங்க உங்க பக்கமே நெருங்க மாட்டாங்க, உங்களை எதிர்த்தே நிக்க மாட்டாங்க. இதை விட அதிகமா ஏதாவது கல் வச்ச மோதிரம் இருக்கா? இதுக்கு மேல கல் வச்ச மோதிரம் கிடையாது. பேசாம அங்க நீங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிருங்க. ஐயா முடியாது டி, அது என் சொந்த வீடு. சரி, நான் இந்த அதிகமா கல் வச்சிருக்க 9 கல் சிவப்பு மோதிரத்தை வாங்கிக்கிறேன். ஒரு கல் வச்சிருந்தா 500 ரூபாய், 5 கல் வச்சா 1000 ரூபாய், 9 கல் வச்சிருக்கனால இது 2500 ரூபாய். சரிடி 2500 உடனே தரேன். இந்த மோதிரத்தை மட்டும் எனக்கு தந்துரு. அட பாவிங்களா, பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஒரு 200 ரூபாய் கூட நோட்டு வாங்கணும்னு சொன்னா வீட்டுல கத்துன்னு கட்ட வேண்டியது. பக்கத்து வீட்டுக்காரிக்கு பில்லி ஜூனி வைக்கணும்னா 2000 2500 உடனே எடுத்து நீட்டுறது விளங்கிரும். இன்னைக்கு இந்த மோதிரத்தை போட்டுட்டு போய் என் பக்கத்து வீட்டுக்காரி கண்ணுல படுற மாதிரி வச்சிருக்கணும். அப்பதான் அவ என் பக்கமே இனிமேல் நெருங்க மாட்டான். சாமியாரம்மா, இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? எனக்கு ஏன் பிரச்சனை தீர்ற மாதிரி எதுவும் மோதிரம் இல்லையா? எனக்கு கொஞ்சம் பணக்காரியா மாறணும், அதுக்கு ஏதாவது மந்திரம் போட்டு மோதிரம் இருந்தா கொடுங்களேன். ஓ, தாராளமா இருக்கே. பணக்காரியா மாறுவதற்கு பச்சைக்கல் மோதிரம். பரவாயில்லையே, ரைமிங்கும் டைமிங்கும் சும்மா சூப்பரா இருக்கு. பணக்காரியா மாறுறதுக்கு பச்சைக்கல் மோதிரம். ஆனிக்கா, நீங்க தான் வாங்கிட்டீங்களா? பின்னாடி வாங்கக்கா, நான் வாங்க வேண்டாமா? வரண்டி அதுக்கு முன்னாடி ஏன் ஆளா பறக்க? பச்சை கல்லு மோதிரந்தான், நான் பணக்காரியா மாற போறேன் பாருங்களே. ஆமா ஆமா, கொண்டாங்க மோதிரத்தை நானும் வாங்கிக்கிறேன். பச்சை கல்லு மோதிரந்தான், நான் பணக்காரியா மாற போறேன் பாருங்களே. இதோ ஒரு கல் கொண்ட பச்சை மோதிரம். இது உனக்கு 500 ரூபாய் ரேட் வரும். ஓ, இதுவே 500 ரூபாய் வந்துருதா? இதை நீ கையில போட்டுக்கிட்டேன்னா 1 வருஷம் கழிச்சுதான் பணக்காரியாவ. ஐயா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சீக்கிரமே பணக்காரி ஆகணும். அந்த மாதிரி எதுவும் மோதிரம் இருந்தா கொடுங்க சாமியாரம்மா. ஆசையை தோண்டி விட்டா தான் நான் அதிகமா காசு சம்பாதிக்க முடியும். இதோ இதே பல இதழ் கொண்ட பச்சை மோதிரம். இதை நீ கையில போட்டுக்கிட்டேன்னா 6 மாசத்துல பெரிய பணக்காரி ஆயிருவேன். அப்படியா? வெறும் மோதிரத்தை போட்டாலே நான் பெரிய பணக்காரி ஆயிருவேனா? இது சாதாரண மோதிரம் கிடையாது. ஜிங்பக் ஜோங்க்னு ஒரு சாமியார் இருக்காரு, அவர் காலடியில வச்சு பூஜை பண்ண மோதிரம் இது. அதனால இதுக்கு மனுஷங்களை பணக்காரனாக்குற சக்தி இருக்கு. சொல்ல போனா இது பெரிய மந்திர மோதிரம்னே சொல்லலாம். ஓ, ஜிங்பக் ஜங்கா இப்படி ஒரு சாமியார்லாம் இருக்காரா? ஓகே, சின்ன பொண்ணு நம்பலனாலும் அந்த ஜிங்பக் சாமியாரை நான் நம்புறேன். ஆனா இதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும். எம்புட்டு? 5000 ரூபாய். 5000 ரூபாயா? 6 மாசத்துல பணக்காரி ஆகணும்னா 500 ரூபாய்க்கு பதிலா 5000 ரூபாய் செலவழிச்சா போதும். எவ்வளோ பெரிய பணக்காரி ஆயிரலாம் தெரியுமா? சரி, நான் வாங்கிக்கிறேன். நான் தான் பெரிய பணக்காரி ஆக போறேனே. எனக்கு இந்த 5000 ரூபாய் பெரிய விஷயமாவே இருக்காது. நான் வாங்கிக்கிறேன். பச்சை நிறமே மோதிரம் எனக்கு பச்சை நிறமே, உங்கள் மோதிரம் என்ன கலர்க்கா? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
சிவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டண்டனக்கான் 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 டன். நீங்க 2 பேரும் தான் வாங்கிட்டீங்கல்ல, கொஞ்சம் வழி விடுங்க, நானும் வாங்கிக்கிறேன். அம்மா சாமியார் அம்மா, எனக்கும் ரொம்ப நாளா ஒரு ஆசை, என் முடி நீளமா வளரணும்னு. அதுக்கு எது மோதிரம் இருக்கு? ஓ, இது உனக்கு மட்டும் இல்ல, தலைமுடி உதிர்ந்த பிரச்சனை பல தலைமுறையில இருந்தே இருந்துகிட்டு இருக்கு. அதனால உன் முடி வளர்றதுக்கு என்கிட்ட ஊதா கலர்ல ஒரு மோதிரம் இருக்கு. வெறும் 4000 ஒன்லி. ஓ, 4000 ரூபாய்க்கு மோதிரம் வாங்கினாலே முடி வளர்ந்துருதா? அதை ஏன் கேக்குற? அதுக்கப்புறம் நீ வெட்டுறதுக்கு டெய்லி சலூனுக்கு போக வேண்டியது இருக்கும். அவ்வளோ முடி வளரும்னா பாத்துக்கோ. ஏன் சலூனுக்கு என்ன சலூனுக்கு, நான் பியூட்டி பார்லருக்கே போய்க்கிறேன். எனக்கு அந்த மோதிரத்தை மட்டும் கொடுங்க, நான் உடனே 4000 கொடுத்துறேன் சாமியார் அம்மா. இதோ தருகிறேன். வாவ், மோதிரம் சூப்பரா இருக்கு. 4000 ரூபாய் கொடுத்தனா உன் முடியும் இனிமேல் சூப்பராகத்தான் இருக்கும். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? எப்பாடா, சாதாரண 10 ரூபா மோதிரத்தை வாங்கிட்டு வந்து இவள்கிட்ட பல ஆயிரத்தை சம்பாதிச்சாச்சு. 10 ரூபா மோதிரத்தை 20 ரூபாய்க்கு விற்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும். ஆனா சாமியார் வேஷம் போட்டதுனால இன்னைக்கு 1000 கணக்கால வித்திருக்கேன். நல்லதான் இருக்கு. நார்மலா நம்ம போடுற ட்ரெஸ் போட்டா நாய் கூட நம்மள திரும்பி பார்க்காது. அதை எது காவி உடைய கட்டிக்கிட்டு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு ஏதாவது 2 பொய்ய சொன்னா உலகமே நம்ம பின்னால ஓடியாருது. கேட்டா சாமியார் மேல இருக்க பக்தின்றாங்க. நல்ல சாமியாரை விட நிறைய கள்ள சாமியார் தான் இருக்காங்க. மக்களே உஷாரு உஷாரு உஷாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேமை இப்ப நம்ம பார்க்கலாம். சுரேஷ், ராதா, காவேரி, ராதிகா, மதன், மகிழ், பாக்யலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, கீர்த்தனா, சப்ரினா, பானோ, கவிநிலவு, லக்ஷ்மிபதி, நூர்ஜகான், செல்வம், தமிழ் செல்வம், வின்சன், வளர்மதி, அருள்நிஷா, முனீஸ்வரன், ஐஸ்வர்யா, நிர்மலா, எஸ் பூரணி, ஸ்ரீஜா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.